78 110 மாவட்ட செயலாளர்கள் உயர்வுல தொடங்கி நிறைய அதிரடி மாற்றங்களை செஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். திமுக கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறார். இந்த மாற்றம் மட்டும் போதுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 1980 நடந்த அதே ஸ்ட்ராட்டஜியை மீண்டும் திமுக கையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. 1980 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப நடந்த இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன சவால்களை திமுக சந்திக்க போகுது அப்படிங்கிறது தான் மூன்றாவது கேள்வி. இதுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, முன்னணி தலைவர்களாக இருப்பாங்க, அவங்க வலுவான நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரியான இம்பாக்ட் இதில் ஏற்படுத்த போறாங்க, இல்லை தலைவரின் முடிவு கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, ஒருவேளை ஆப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி திமுக சமாளிக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடும் முயற்சியாக இந்த வீடியோ அமைய போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் சில லைன்கள் மட்டும் பார்க்கலாம். முதல்ல மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது 78 மாவட்ட செயலாளர்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போது 110 உயர்த்திருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது அவங்களோட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக 70 வயது தாண்டவங்க மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13 பேர் 70 வயது தாண்டவர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே முக்கியமானவர்கள். KKS ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், செஞ்சி மஸ்தான், முத்துச்சாமியா இருக்கட்டும், தளபதி, காந்தி, ஏவா வேலு, கம்பம் ராமச்சந்திரன் அப்படின்னு முக்கியமான தலைகள் எல்லாமே 70 வருஷம் தாண்டதாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாங்க திமுக அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்க போறாங்க, மாநில அளவில் பொறுப்புகள் கொடுத்து அந்த மாநில பொறுப்புக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க, 2 முறை மட்டும்தான் ஒருத்தர் பதவியில் இருக்க முடியும். அது கிளை செயலாளர் தொடங்கி மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதே ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. 30,000 வாக்குகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய செயலாளர் இருக்காங்க இல்லையா, அது சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றியங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் இந்த பெரிய நகரங்கள் இருக்குல்ல, சென்னை போன்ற நகரங்களில் 40,000 இருக்கக்கூடியவர்கள் ஒரு வட்டக்கழகங்களாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மாவட்ட செயலாளருக்கு மட்டும் இல்லாமல் கிளை செயலாளர், பேரூர் கழக செயலாளர், நகர செயலாளர் அப்படின்னு எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா முக்கியமான மோட்டிவ் என்ன அப்படின்னா இளைஞர்களை திமுகக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இது எலெக்ஷனுக்கு முன்பாக இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர் செயலாளர் மாநாடு நடக்கும்போது கூட முன்னணி தலைவர்கள் கைப்பிடிச்சு வழிகாட்டி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இளைஞர் செயலாளர் போசப்பட்டதிலிருந்தே இந்த மாற்றம் நிகழும் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு, தோல்விக்கு பிறகு தான் இந்த மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இதே போன்ற ஒரு மாற்றம் 1980 நடந்திருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பின்பற்றப்பட்டது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் திருப்பியும் இப்போ பண்றாங்களா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இப்போ எழுது. 1980 என்ன நடந்துச்சு, அந்த 80 காலகட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னா திமுக தோல்வி அடைக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறார். அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இளைஞர் அணி உருவாக்கப்படுது. அப்போ திமுக சேர்ந்தவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, திமுகவே இளைஞர்கள் கட்சி தானே, 1967 தான் ஆட்சி பிடிக்குது, அப்போ முழுக்க இளைஞர்களாகவே திமுக இருந்தாங்க. மீண்டும் 1980 இளைஞர் அணி தனியொரு அணி உருவாக்கணும், திமுக ஃபுல்லாக இருக்கிறவங்களே இளைஞர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ இந்த தேவை அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இளைஞர்களுக்கு அதிகமான பொறுப்பு கொடுக்கணும், கடைசி வரைக்கும் இந்த கட்டமைப்பில் இளைஞர்களோட பங்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக வச்சுதான் 1980 ஒரு மறு கட்டமைப்பு அப்படிங்கிறது பண்ணாங்க. அந்த கட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தேர்தல் ஏற்படுத்துச்சா அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களாக இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வெற்றியை திமுக வெற்றி பெற்றாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கல. அப்புறம் தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக இருந்துச்சு. இப்போ அப்ப திமுகவுக்கும் அதிமுகவும் அதிகபட்சமாகவே 5% மேல வாக்கு சதவீதம் ஏறினதே கிடையாது அப்படிங்கிறத நிலையாக இருந்துச்சு. இப்போ 2 அணிகள் மட்டும்தான் வலுவா இருந்துச்சாங்க. காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு வலுவாலாம் இல்லை. ஆனால் இப்போ எப்படி இருக்குது களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. அந்த கட்சி 108 தொகுதிகள் 34% வாக்குகளை வச்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய திமுகவுக்கும் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் அந்த பாமக, பாஜக, சிந்துத்துவ சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 3வது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இருக்குது. அப்போ தேர்தல் களம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா 3 முனை போட்டி இருக்கக்கூடியது களமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது முதலாகவே இளைஞர்கள் சக்தி அதிகமாக டிவிகே இருக்குது. ஒரு கட்சி புதிதாக வரும்பொழுது அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டவங்க, அரசியல் வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, புதுசில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உள்ள போவாங்க. இளைஞர்கள் அந்த வகையில் அதிகமாகவே
டிவிக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த வகையில் இளைஞர்கள் பலம் அதிகமாக டிவிக்கு இருக்கும் பொழுது அதை சமாளிக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய ஆதரவும் பெண்களுடைய ஆதரவும் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க மோட்டிவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ 80களோட கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே 2 முனை போட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முனை போட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில், கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் 3 முனையாக பிரிஞ்சு நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையை தான் தொடருமா அப்படிங்கிற நம்ம கணிக்க முடியாது. இந்த போட்டப்பட்ட நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் களம் வேறு மாதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 முனை போட்டியாக இருந்த 1980 களத்தில் இளைஞர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுக மறுகட்டமைப்பு பண்ணாங்க. அதற்கான அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவங்களால பெற முடியல. நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளையும் பெற்றாங்க. அவங்க வந்து 1989 தான் வந்து மீண்டும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இங்கே வந்து 3 முனை போட்டி இருக்குது. இளைஞர்கள் வாக்குகளை அதிகமாக டிவிக்கு வச்சிருக்குது. திமுக குறிப்பிட்ட சதவீத இளைஞர்கள் வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருது. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த போடக்கூடிய நிர்வாகிகள் பேப்பரில் ரொம்ப வலுவாக தெரியுது. இப்போ ஒன்றியங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, மாவட்ட செயலாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, வட்ட செயலாளர்களுக்கு பதவி பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் களத்துக்கு போய் நிர்வாகிகளாக நியமிக்கப்படுபவர்கள் உண்மையாகவே தகுதி வாய்ந்த நபர்களாக நிர்வகிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறது இப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வாரிசுகள் நிர்வகிக்கப்படுறாங்களா? அதாவது இப்போ KKSSR வந்து பதவி வந்து பறிக்கப்படுது அப்படின்னா அவருடைய சொந்தக்கார ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டில் தான் அவர் இயங்க போகிறார். ஸோ உண்மையாகவே தேர்தல் நடத்தப்பட்டு, உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்த நபர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா யாரும் அதிகபட்ச ஆதரவு கூடிய நபர்கள் பொறுப்புக்கு வரும் பொழுது கட்சி வந்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வட்ட செயலாளர்கள் அடிமட்டத்தில் அவங்க தான் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 45 அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ எந்த வட்ட செயலாளருக்கும் இப்போ இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் யாருமே வந்து 45 கிடையாது. எல்லாம் 50 வயது, 55, 60 வயது அந்த நிலைமையில தான் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்திட்டையும் உடனடியாக பொறுப்புகளை பிரிக்கும் பொழுது அவங்க எப்படி இதை எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதே சொல்லிட்டாரு, இது நிறைய பேருக்கு கசப்பாக தான் கொடுக்கும், கசப்பு தான் உடலுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாரு. ஸோ நிறைய பேருக்கு கசப்பு கொடுக்க போகுது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து பேப்பரில் பார்க்கணும். முதலே சொன்னது மாதிரி பேப்பரில் சரியாக இருக்குது, செயல்படுத்தும் பொழுதும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு செயல்படுத்த போகிறாங்கிறத பொறுத்து. அதே நேரத்தில் இப்போ செஞ்ச இந்த மாற்றங்கள் போதுமா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ அந்த செயற்குழு கூட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள் 50 வயதை கடந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. 50 வயது குறைவாகக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி பொழுது இந்த 70 வயது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் 60 வயதாக கூட இருந்திருக்கலாம் மாவட்ட செயலாளர்களுடைய பதவி அப்படின்னும், வட்ட செயலாளர்களுடைய பதவி இன்னும் கூட குறைவான ஏஜில் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய டிவிகளை பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாகவே அதிக இது கொண்டு செங்கோட்டையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கழிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக ஏஜ் கொண்டவராகவே நம்ம விஜய் அவர்கள் தான் இருப்பார். அந்த அளவுக்கு இளைஞர்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய டிவிக்கு இருக்கும் பொழுது அதை எதிர்த்து களமாடணும் அப்படிங்கும்போது மூன்றாவதாக ஒரு அணியும் இருக்குது அப்படிங்கும் போதும் கூட இன்னும் கூட ஏஜ் லிமிட்டை குறைச்சி வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே நேரத்தில் 110 அப்படிங்கிறது எண்ணிக்கை எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதும், இப்போ தொகுதிகள் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிணைச்சு இந்த மண்டல செயலாளர்கள் அப்படிங்கிற மாதிரி பதவி உருவாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. அதை கொங்கு மண்டல செயலாளராக செந்தில் பாலாஜி அவர்களோ இல்லை கிழக்கு மண்டல செயலாளராக கே நேரு போன்றவர்கள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு மடிபட்டு இருக்கு. அது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ திமுகவுடைய கட்டமைப்பு முழுவதுமாக மாற்றுவதே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதுக்கு 2026 தேர்தலுக்கு முன்பாக திமுக கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப வலிமையாக தான் இருந்துச்சு. கட்சிகள் ஏஜ் லிமிட்டை மட்டும் வச்சுட்டு வயசானவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு எதிர்த்துக்க முடியாது. 2024 கூட இதே கட்டமைப்போட தான் போட்டி போட்டாங்க. இப்போ மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ கட்டமைப்பை மாற்றதுனாலேயே திமுக கட்சி வெற்றி பெற்றும் மறுமலர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அதே நேரத்தில் கட்சிக்குள்ளேயே பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார். எதிர்க்கட்சியை பார்த்து நீங்கள் வந்து சலாம் போடுறீங்க, வணக்கம் வைக்கிறீங்க, ஆனால் உள்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீங்கள் வந்து பொறாமப்படுறீங்க, தன்னை விட வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மூட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். ஸோ இந்த விஷயம் திமுக ரொம்பவே அதிகமாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களுக்குள்ளே குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்குது. தன்னை வளரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து மாவட்ட செயலாளர் அளவுக்கு கூட இல்லை, வட்ட செயலாளர் கூட அது ஒரு கீழே இருக்கக்கூடிய அவரோட உடன் சேர்ந்து பணியாற்றக்கூடியவர்கள் அது நம்மளை தாண்டி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற வேலை பார்க்குறாங்க. அதாவது உட்கட்சி வேலை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம திமுக அதிகமாக பார்க்க முடியும்
முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவுன்சிலருக்கு ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்னா அது கிராமத்தில் வச்சு பார்ப்போமே, கிராமத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 400-500 வாக்குகள் தான் இருக்கும். அந்த 400-500 வாக்குகளுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவு கோஷ்டி மோதல் இருக்கும், உட்கட்சி பூசல் நடக்கும். சிஎம் பதவிக்கு எந்த அளவுக்கு நடக்குதோ அதை விட 3-4 மடங்கு கவுன்சில் எலெக்ஷனில் உள்ளடி வேலைகள் அப்படி நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயமாக இருக்க போது. மாற்றம் அப்படிங்கிறது மேலே இருந்து வருவதை விட கீழே இருந்து வரும்பொழுது தான் வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையான ஒரு மாற்றமாக இருக்கும், மக்கள் விரும்பும்படியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கும். சரி மக்களே, இது எப்படி வந்து திமுக செயல்படுத்த போறாங்க? இது வந்து கட்டமைப்பு மொத்தம் வளமாக இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த கட்டமைப்பு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக பொறுப்பில் வரணும். மக்களோட உரையாடக்கூடியவங்க, மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவங்க பொறுப்பில் வரும் பொழுது திமுகவிற்கு அதிக பலம் சேர்க்குமே ஒழிய எந்த வகையில் செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உண்மையாகவே திறன் வாய்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர போறாங்களா, இல்லை வாரிசு அடிப்படையில் வர போறாங்களா, இல்லை சாதி அடிப்படையில் வர போறாங்களா, எந்த வகையில் வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கட்டமைப்பு மாற்றம் அப்படிங்கிறது உண்மையான பலனை திமுக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. 1980 செய்த அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 2026 மீண்டும் இளைஞர்களை உள்ளே புகுத்தணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை திமுக கையில் எடுத்துக்கிறது கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிவிக்கு என்ற கட்சி இளைஞர்கள் சக்தியோடு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான சண்டை நீங்கள் செஞ்சிருக்க முடியும், அரசியல் அழுத்தத்தை இங்கே கொடுத்துருக்க முடியும். அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு தோல்விக்கு பிறகான இந்த முயற்சி அப்படிங்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு கம்பேக் கொடுப்பதற்கு உதவ போகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.